இந்த வண்ணமை இல்லாத நாள் எண்ணியது போல பூச்சூடுது. குத்தால கொலுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கொடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, ஏன் முத்து மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே துள்ளி குதிச்சு பாட்டு பாடிக்கிட்டு போறா. மாமாவும் அவளும் வீட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்றது பத்தாதுன்னு இப்ப மார்க்கெட்லயும் பப்ளிக்லயும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இவ குடுக்கற இடம். எப்படா மாமா வந்து பாப்பாருன்னு கிடந்து அலையறான். இன்னைக்கு நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு இவளுக்கு நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல இவ மாமாவை மறந்துடணும். என்னடி அது? என்ன பண்றாவ? இதை எடுத்து ஃப்ரேம் வேற போட்டு வச்சு முத்தம் வேற கொடுத்து ரசிக்கிறியா? உன்னை அலைய விடுறேன்டி. ஏய், இதை எடுத்துக்கிட்ட மாடிக்கு போலாம். தேடி தேடி அவ சாவட்டும். ஸ்வேதா, அந்த வேலைக்காரி வெண்ணிலா ரூம்ல இருந்து வரத பாத்துட்டா. அவ கிடக்குறாவா? அம்மா வெண்ணிலா, காய்கறி எல்லாம் வழக்கத்தோட இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
என் ரூம்ல இருந்து ஃப்ரேம் போட்ட படம் எங்க? படமா? என்ன படம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கீழே நான் அந்த அக்கா கிட்ட விசாரிச்சப்ப நீங்க சொல்லாதன்னு கை காமிச்சத நான் பார்த்தேன். இதோ பார் வெண்ணிலா, வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா கை காமிச்சா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, புரியுதா? அக்கா நீங்க பேசுறதுல இருந்தே நீங்க தான் எடுத்திருக்கீங்கன்னு புரியுது. தயவு செஞ்சு கொடுத்துருங்க அக்கா. இதோ பாரு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, போயிடு. தர மாட்டீங்கல்ல? சரி அப்ப நானே போய் தேடி எடுத்துக்கிறேன். ஏய் ஏய் வெண்ணிலா நில்லு, சொல்ல கேளு. ஏய் வெண்ணிலா நில்லு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி வர? என் ரூம்ல இருந்த போட்டோ ஃப்ரேமை தேடி வந்தேன். அது இங்கதான் இருக்கு, எனக்கு தெரியும். போட்டோ ஃப்ரேமா? ஏன் இத்தனை பதட்டமா தேடுற? அப்படி இதுல என்ன இருக்கு? என்ன இவ்வளவு நேரம் குதிச்சிட்டு இருந்த? அதுல என்ன இருக்குன்னதும் ரொம்ப அடக்கி வாசிக்கிற. எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உனக்கு அதுல என்ன இருக்குன்னு உனக்கு சொல்ல தெரியலையா? இல்ல வாய் வரலையா? ஸ்வேதக்கா, அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அதை எனக்கு கொடுத்துருங்கக்கா. அடடா, உனக்கு ஜோசியம் எல்லாம் கூட தெரியுமா? என்ன இருக்குன்னு தெரியுங்கிற, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிற, ஆனா விஷயத்தை மட்டும் சொல்லாம மறைக்கிற. நீ என்கிட்ட மறைக்கும் போது நான் உன்கிட்ட மறைக்க கூடாதா? சரி விடுங்கக்கா, நானே தேடி எடுத்துக்கிறேன். ஏய், நீ இப்ப வாங்க போற. இல்லன்னு சொன்னா போக மாட்டியா? நீ என்ன பெரிய இவ்ளா என்ன? ஏய் ஏய் வெண்ணிலா, உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? வெண்ணிலா, இத பாருங்க ஸ்வேதாக்கா, என் படம் எனக்கு வேணும். அதை எடுக்காம நான் போக மாட்டேன். நீங்க திட்டினாலும் சரி, என்ன அடிச்சாலும் சரி, நான் போக மாட்டேன். ஏய் ஏய், உனக்கு கேட்கலையா? அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. ஸ்வேதாக்கா, அக்கா கொடுங்கக்கா. ஸ்வேதாக்கா கொடுங்கக்கா, இதுதான்க்கா, கொடுங்க. கேஷ் பாட்டு. என்ன நான் கேட்ச் பிடிச்சதும் உன் முகம் வெடிகுண்ட பார்த்த மாதிரி மாறுது? அக்கா இதுல அப்படி என்ன இருக்குன்னு தான் பாப்போமே. அக்கா வேணாக்கா. அக்கா வேணாக்கா, கொடுத்துருக்கா. ஏன் இப்படி பதறி துடிச்சேன்னு இப்பதான் புரியுது. மிஸ்ஸஸ் முத்தரசு, அக்கா வேணாக்கா, கொடுத்துருக்கா. இதை நீ ஃப்ரேம் போட்டு வச்சு இதுக்கு முத்தம் கொடுத்து பாட்டு பாடி டான்ஸும் ஆடுவ. அது நான் பைத்தியக்காரி மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். இது இருந்தா தானே நீ எத்தனையும் பண்ணுவ. Catch. அக்கா வேணாக்கா, கொடுத்துருங்க. வேணா ஸ்வேதாக்கா, அது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ இப்போ இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ரொம்ப பெரிய மனசுனுக்கு. பத்திரிக்கையில திரும்ப திரும்ப என் பேரை போட்டு என் கல்யாணம் நின்னு போய் எப்படா நடக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா, நீ மாமா போட்ட கையெழுத்த ஃப்ரேம் போட்டு என்னையே வெறுப்பேத்துறியா? ஏய், சீ.
ஏண்டி இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? சரி, இப்ப என்ன உனக்கு? இந்த ஃப்ரேம் தானே வேணும்? நீ கழிச்சு போட்ட எல்லாத்தையும் சரி பண்ண, அப்புறம் நான் இதை தரேன். இது உடைக்கு. அக்கா, வேணாக்கா, வேணாம். ஸ்வேதாக்கா, சரி பண்றேன், உடனே பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் சரி பண்ணிட்டேன்க்கா. இப்பவாவது அந்த ஃப்ரேமை கொடுத்துருங்கக்கா. ஐயோ, என்ன திமிருடி உனக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற முத்தரசு மாமா உன்னை பொண்டாட்டியா ஒத்துக்கிட்டு புருஷன்னு கையெழுத்து போடுவாரு. நீ அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு வெக்கம் இல்லாம முத்தம் கொடுக்கறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொடுத்த முத்தம் இந்த ஃப்ரேமுக்கு கொடுத்ததில்ல, அவருக்கே கொடுத்த மாதிரி தான். இத உடைச்சா கத்தி கதறி அழுது சீன் போடுறியா? இல்ல, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அக்கா, வேணாக்கா. ப்ளீஸ்க்கா, வேணாக்கா, கொடுத்துருக்கா. வேணாக்கா. வேணாக்கா, அக்கா, வேணாக்கா, அக்கா, வேணாக்கா, வேணாக்கா. அக்கா சொன்னா கேளுங்க. அக்கா, வேணாக்கா, கொடுத்துருக்கா. அக்கா, கொடுத்துருக்கா. அக்கா, விடு. ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா, கொடுத்துருக்கா. ப்ளீஸ்க்கா, வேணாக்கா. ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா.
இப்படி மாமா கையெழுத்து போட்டது எரிஞ்சு போற அளவுக்கு பண்ணிட்டீங்களே உங்களை. வெண்ணிலா, என்ன தைரியண்டி உனக்கு? ஸ்வேதாவை அடிக்கிறதுக்கு கைய உங்குவியாடி? அத்தை, நான் வேணும்னு அடிக்க போகல. இத பாத்தீங்களா? நான் இதை எரிக்க வேண்டாம்னு எவ்வளவோ கெஞ்சியும் ஸ்வேதாக்கு கேட்காம எரிச்சிட்டாங்க தெரியுமா? என் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. ஸ்வேதா தப்பு பண்ணட்டும் பண்ணாம இருக்கட்டும், அதுக்காக நீ அவளை அடிக்க கை ஓங்குவியா? அவ யாரு? முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. என்ன தைரியம் தான் அவளை அடிக்க கைய வாங்குவ? உன்னை அரைஞ்சதோட நிறுத்தினேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. தராதரம் தெரியாததுங்களை வீட்டுக்குள்ள வச்சா என்ன நடக்கும் இப்பதான் புரியுது. சொல்லிக்க ஒட்டுறவு இல்லாதவ ஏன் மருமகளை கை நீட்டுறதா? மா, என்னம்மா நீ இப்படி பண்ற? நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. ஜனனி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம், விடு. எதுக்காகமா விடணும்? ஸ்வேதா பண்ணது நியாயமா? அவ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் இப்படி வக்காலத்து வாங்குறீங்க அவளுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. ஜனனி, எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? விடு. முடியாதுமா.